ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் நகராட்சி. இன்றைக்கி நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, குவைத்தில் பெட் ஷாப் இருக்குது கைஸ். இந்த விலங்குகள் அனிமல்ஸுக்குன்னு தனியாக, அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து பேர்ட்ஸு, அதுக்கப்புறம் கிளி, பெரிய பெரிய பஞ்சவண்ண கிளி, அதுக்கப்புறம் பெரிய சைஸ் மீன்லேருந்து சின்ன குட்டி குட்டி வெரைட்டியில் இறால் குட்டி வரைக்கும் எல்லாமே இங்கே வந்து சேல் பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த இடம் வந்து எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஃப்ரைடே மார்க்கெட்டுக்கு பேக் சைடில் தான் இருக்குது. ஃப்ரைடே மார்க்கெட் பேக் சைடில் எப்படி வரணும்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்டில் டென்ட்டு தெரியுதா, இதுதான் ஃப்ரைடே மார்க்கெட். இதுக்கு பக்கத்தில் தான் இருக்குது, இந்த பேக் சைடில் தான் இருக்குது. இதுதான் அந்த பெட் ஷாப். இந்த நிறைய இருக்குது கைஸ். இங்கே பர்மனெண்ட்டாக நிறைய வருஷம் இருக்கீங்க, வந்து ரெண்டல் ஹவுஸில் வந்து இருக்கீங்க. உங்களுக்கு வந்து இதெல்லாம் வளர்க்கணும்னு ஆசை, லவ் பேர்ட்ஸ் வளர்க்கணும்னு ஆசை, மீன் வளர்க்கணும்னு ஆசை, அதுக்கப்புறம் சில பல விஷயம்லாம் இருக்குது. இங்கே வந்து ஆமைகளும் இருக்குது, சின்ன சின்ன நாய்களும் இருக்குது, அதுக்கப்புறம் பூனைகளும் இருக்குது. பூனைகள்லேயே நிறைய வித்தியாசமான பூனைகளும் இருக்குது. அதுக்கப்புறம் உங்கள் கிட்ட வந்து நாய்கள் வந்து இருக்குது, அது வந்து குட்டி போட்டிருக்கு. ப்ரீடு வந்து ஒரிஜினல் தான் அப்படின்னா இங்கே வந்து சேலும் உங்களால் பண்ணிக்க முடியும், கடைக்காரங்க கிட்ட பேசிவிட்டு. அதுக்கப்புறம் தமிழ் ஆள் எல்லாமே இருக்காங்க. இங்கே நிறைய இடத்துல வந்து தமிழ் ஆளுங்க இருக்காங்க. நீங்கள் வந்து அடித்து பேசி பேரம் பேசி கண்டிப்பாக வாங்கலாம். ஓகே, வீடியோ கண்டினியூவாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம ஊரில் முதல்ல மைனாலாம் வச்சுருக்காங்க கைஸ். நாட்டுக்கோழி, குவைத்தில் நாட்டுக்கோழி. ஃபுல்லாக நம்ம ஊர் சேவல் கைஸ். ஃப்ரைடே மார்க்கெட் பேக் சைடில் இப்படி ஒரு இடம் இருக்குது அப்படின்றது என்னோடய வீடியோ பார்த்து தான் தெரிஞ்சுக்கிறீங்க அப்படின்னா கீழே கமெண்டில் சொல்லிட்டு போங்க, ஒரு ஆய் சொல்லிட்டு போங்க. நம்மால் எங்கே போனாலும் ஒரே மாதிரி தான் பார்க்குறோம். கூவு அண்ணா உட்காந்துட்டு இருக்காருல, அது பக்கத்தில் ஒரு கூண்டில் வந்து மயில் வச்சு விற்றுட்ருக்காங்க. குவைத்தில் இதெல்லாம் வச்சு சேல் பண்ணுறாங்க அப்படின்றது வந்து நான் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறேங்களா. இது மயிலே ஹைப்ரிடு, இது ஒயிட் பீகாக், அதுக்கப்புறம் இது இன்னொன்று, இது வந்து ஆம்பளை மயில் ஒன்று இருக்குது பாருங்க, பார்த்தீங்களா. குவைத்தில் ஃபஸ்ட் டைம் மயில் பார்க்குறேன். மயிலை இவ்வளோ க்ளோஸ்அப்பில் தொட்டு பார்க்க முடியுமா அப்படின்றலாம் தெரியல. வண்டலூரில் தொட்டதில்லை, ஆனால் இங்கே தொடலான்னு நினைக்கிறேன். நல்லா இருக்கு, கொத்திராத. இதில் வந்து லோ பேர்ட்ஸ் பாருங்கள் எவ்வளோ வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி, கலெக்ஷன்ஸ் வந்து எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். இது வந்து காட்டுக்குருவி கைஸ். இது லவ் பேர்ட்ஸ் கிடையாது, லவ் பேர்ட்ஸ். இது வந்து காட்டில் இருக்கும். இந்த வீட்டில் கொடிக்கிளிக்கா மரத்துலலாம் கட்டிக்கிட்டு இருக்கோம். எங்கள் வீட்டில் நிறைய வாட்டி கட்டியிருக்கு. இதையும் லவ் பேர்ட்ஸ்னு சொல்லி இங்கே விற்கிறாங்க. வாங்க வாங்க வாங்க, உங்களை தான் எடுக்கணும். இதில் வந்து பார்த்தீங்களா கிளிகள், லவ் பேர்ட்ஸு கூட கிளியும் போட்டு வச்சுருக்காங்க. என்ன இதில் போட்டாங்கன்னு தெரில. நம்ம ஆளுங்க வந்து நிறைய பேர் இருக்காங்க. இதில் 14, இது வந்து 14ஆம் நம்பர் கடையா. அதேமாதிரி இதில் வந்து 27, 28 அந்த மாதிரி கடை நம்பர்லாம் போட்டு, இது ஒரு குடோன் ஆக்சுவலாக. இந்த குடோனில் என்னென்ன இருக்குது அப்படின்றது பாருங்கள். பார்த்தீங்களா, ஃபிஷ்ஷுக்குண்டான அத்தனை விஷயமும் இருக்குது. இது பார்த்தீங்களா, இது ஃபுல் செட்டு வந்து 20 கடி அப்படின்னு வந்து சொல்கிறாரு. உள்ள சவர் அமைப்போடு இருக்குது. சின்னதாக ஒரு ஃபவுண்டன்லாம் போட்டு ஃபிஷ் மோட்டர் பார்த்தீங்களா.
டூர் போகும்போது இதெல்லாம் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யாராவது ட்ரை பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து செக் அவுட் பண்ணுங்கள். ஃபில்ட்ரு வித் அந்த பபுள்ஸ் வரதோடு சேர்த்து இருக்குது. இது வந்து 2 KDலேருந்து இருக்குது, 5 KD அந்த ரேஞ்சில். இது வந்து ஒட்டுமொத்தமாக என்னென்ன டைப்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி பாருங்கள். இது வந்து ஒரு கடை இல்லை, நிறைய கடை இருக்குது. இங்கே வந்து ஒரு குடோன் மாதிரி இருக்குது, இங்கே நிறைய கடைங்க இருக்குது. அதில் உள்ள ஸ்டோன்ஸு, பம்பு, அதுக்கப்புறம் ஃபில்டரு எல்லாமே இருக்குது கைஸ். அதுக்கப்புறமா பெரிய தொட்டி இருக்குல்ல, காம்போ, அந்த பேக்கேஜும் இருக்குது. இங்கே பாருங்க. அப்புறம் லிக்விட் ஐட்டம்ஸும் எல்லாமே இருக்குது. பார்த்தீங்களா இந்த ஃபுட் ஐட்டம்ஸ் என்னென்ன பிராண்ட்ஸ் இருக்குது அப்படின்றத நீங்கள் ஸ்லோவாக வச்சு பார்த்தீங்க அப்படின்னா கிளியராக தெரியும். எனக்கு வந்து இதில் அந்தளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை, அதனால் நான் வந்து சொல்லலை. பாருங்க எல்லாம் ரெடி பண்ணது. பதிமூணாம் நம்பர் கடை முடிஞ்சது. ஓகே, 25வது கடை. 25வது நம்பர் கடை கைஸ். இது தொட்டி, பெரிய தொட்டிலாம் வச்சு இது பண்ணுவாங்கள்ல, அவங்களுக்கு வந்து செட் ஆகும். இந்த பாருங்க என்னென்ன இருக்குன்னு பாருங்க. இது பார்த்தீங்களா கைஸ், இதில் வந்து ஆமலாம் இருக்குது கைஸ். பார்த்தீங்களா சின்ன சின்ன டாட்டாய்ஸ் அதிகமாக இருக்குது. பாருங்க கை சைஸில் இருக்குது. குச்சி பூச்சி மாரி கைஸ். இது பார்த்தீங்களா குச்சி மாரியே இருக்குங்க. ஒரு சின்ன இலை மாதிரி தான் இருக்குது. சூப்பராக இருக்குது. அப்புறம் இதில் வந்து இந்த மீனுக்கு தேவையான இறைகள், அதுக்கப்புறம் இந்த ஃபவுண்டைன்லாம் இருக்குல்ல, அது எல்லாமே இருக்குது இங்கே. இந்த ஃபிஷ் டேங்க்ஸு, உள்ளே இருக்க சிப்பி, அதுக்கப்புறம் இதெல்லாம் பார்த்தீங்களா ஸ்டிக்கர் ஒட்டி வச்சுருக்காங்க. குட்டி குட்டியாக இருக்குது. எவ்வளோ க்யூட்டாக இருக்குது. விரல சைஸ் தான் இருக்குது. அடுத்து 24வது நம்பர் கடை. ஓகே, இதில் பாருங்க பெரிய சைஸ் டேங்க்ஸ் வருங்க. எவ்வளோ இருக்கு வருங்க. பார்த்தீங்களா ஒயிட் ரிலே ஏஞ்சல் ஃபிஷ் கைஸ். இதே மாதிரி வீட்டில் ஒன்று வாங்கி கொடுத்தேன், சோழியை முடிச்சிட்டாங்க. அழகாக இருக்கு. பார்த்தீங்கன்னா ஏஞ்சல் ஃபிஷ்ல என்ன நம்ம வெரைட்டி இருக்கு பாருங்க.
மாப் போட்டுட்டு பார்த்தீங்களா? என்னது எவ்வளோவா? இந்த ஷார்க்கு மீன் ஒன்று 1 கேடி, சின்ன சுறா. அந்த கோல்டு ஃபிஷ் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கு. ஓப்பன்லேயே வச்சுருக்காங்க. என்ன முறைக்கிற? சும்மா பார்த்தியா? எவ்வளோ அழகாக இருக்கு. இதெல்லாம் லைஃப்பில் தொட விட மாட்டேங்குது. அடுத்து இங்கே ஒன்று இருக்குது பாருங்க கைஸ். என்னன்னு தெரியுது அது? இந்த இப்போ பிரபலங்கள்லாம் வச்சு வளர்க்குறாங்க தெரியுமா? இந்த குட்டி தான் வச்சு வளர்க்குறாங்க. பேர் வந்து எனக்கு சரியாக தெரியல. நம்ம ஊரில் அந்த தேங்காய்லாம் உரிப்பீங்க தெரியுமா? உரிச்சிட்டு வீணாக போடுறீங்க. இங்கே பாருங்க, இந்த கூடு இருக்குது பார்த்தீங்களா? உள்ளே இருக்க நாரை மட்டும் எடுத்துட்டு கயிறு திருக்கி எடுத்துருப்பாங்க போல் இருக்கு. மீதி இந்த ஓட்டை வருங்க, இந்த லவ் பேர்ட்ஸ் குண்டுக்கு சென்டரில் வைக்கிறதுக்கு இதெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க. பார்த்தீங்களா? நம்ம ஊரில் காட்டில் சுற்றி தெரியும்ல, அந்த குருவியெல்லாம் பிடிச்சி கூட்டில் அடைச்சி வச்சுருக்காங்க. சூப்பராக இருக்குது கைஸ். ஃப்ரைடே மார்க்கெட் வந்தீங்க அப்படின்னா ஆஃப் டே வந்து ஃப்ரைடே மார்க்கெட் பிளான் பண்ணிவிட்டு ஆஃப் டே வந்து இதுக்கு பிளான் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஒரு ஒர்த்தபுளான ஒரு பிளேஸ். ஏன் அப்படின்னா இங்கே இருக்க கிளிகளை உங்களால் வளர்க்க முடியலனாலும் இதை வந்து தொட்டு ரசிக்கலாம். உங்களால் கையில் வந்து எடுத்து வச்சு விளையாட முடியும் கொஞ்ச நேரத்துக்கு. வேறுங்க கூடுகள்லாம் எப்படி இது பண்ணுறாங்கன்ட்டு. 21வது ஷாப். இது வந்து ஷாப் வந்து அடிக்கடி சேஞ்ச் பண்ணுறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது. ஆனால் இதில் இருக்க குவாலிட்டி வந்து மாறாமல் இருக்குது எப்பயும். பார்த்தீங்களா, நம்ம ஊரில் வச்சு வளர்க்குற மாதிரி இந்த பிளாக்கு, இந்த ப்ரௌன், அந்த இறாலாம் இருக்குது. இந்த ரெட் கலரில் இருக்குல்ல அந்த மீன்லாம் நான் பார்த்தே இல்லை, ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். இவங்கெல்லாம் கப்பிஸ். هذا كم هذا سعر؟ இதில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ குட்டி மீன் இருக்கு. هذا كم حبة؟ 4. هذا يصير مع هذا حبة بعد؟ هذا مع بعض يصير؟
பெரிய சைஸ் மீனுங்க. வாவ், தேங்க்யூ भैया, वेरी वेरी थैंक यू. अच्छा हो गया. இந்த கலரில் வந்து இப்போ ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன், டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. எல்லாம் க்ரீன் கலரில் இருக்குது, இது எல்லோ. ரெண்டு மாடலுமே. ஃப்ரைடே மார்க்கெட் வந்தீங்க அப்படின்னா இந்த சீனரிஸ்லாம் பார்க்காம விட்டுறாதீங்க, மிஸ் பண்ணிடுவீங்க கண்டிப்பாக. இது வந்து ஃப்ரைடே மார்க்கெட்டுக்கு பேக் சைடில் தான் இருக்குது ஆக்சுவலாக. புறாக்கு வந்த சோதனை மண்டை வீங்கி போயிருக்கு. அப்புறம் இதில் இருக்க இந்த குருவிங்களும் அதே மாதிரி தாங்க, ஏதோ டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இந்த அழகு மட்டும் பெருசாக இருக்கு. இது வந்து ஷாப் நம்பர் 19. ஓகே, வேறு இது உள்ள பாருங்கள். இங்கே பார்த்தீங்களா, அடுத்தடுத்த வீடியோஸ்க்கு வந்து என்னோட யூடியூப் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் ஜஸ்ட் நகர சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.